எல்லார் மனசுலயும் தான் இப்படி ஆகணும், அப்படி ஆகணுங்கிற மாதிரி நெறைய கனவுகள் இருக்கும். ஆனா, அவங்களுடைய இந்த கனவுகளுக்கும், அவங்க தினசரி வாழ்ந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கைக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இருக்காது. கனவு எப்பயும் கனவாவே இருக்கும். அவங்களுடைய டெய்லி ஸ்ட்ரகிள்ஸ்ங்கிறது ஒரு பக்கம் தொடர்ந்துகிட்டே இருக்கும். அப்படி வெறும் கனவு காணுறவரா மட்டும் இல்லாம, அந்த கனவ அடையறவரா மாறணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நான் இன்னைக்கு சொல்லப்போற இந்த ஒரு ரைட்டிங் டெக்னிக் அத உங்களுக்கு சாத்தியமாக்கும். சப்போஸ் நீங்க எனக்கு குறிக்கோள்லாம் எதுவுமே கிடையாதுங்க. என்னுடைய கனவு என்னன்னு என்னாலே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா, அத கண்டுபிடிக்கவும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் போட்டிருந்த மார்னிங் ரொட்டீன் வீடியோல என்னுடைய கோல் புக்ல டெய்லி என்னுடைய கோல்ஸ எழுதுறதன் மூலமா மட்டும் எப்படி நான் நெறைய கோல்ஸ என் லைஃப்ல அட்ராக்ட் பண்ணேன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அதுல நெறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டீங்கன்னா, நான் அத பத்தி ஒரு டீடைல்டு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். நெறைய பேரு இந்த வீடியோவ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதனால உங்க எல்லாருக்காகவும் தான் இன்னைக்கு இந்த கோல் ரைட்டிங் வீடியோ. இந்த தினசரி கோல் ரைட்டிங் டெக்னிக்க பத்தி பிரைன் ட்ரேசி அவருடைய மில்லியன் டாலர் ஹாபிட்ஸ் புத்தகத்துல எழுதியிருக்காரு. நான் இந்த ஒரு டெக்னிக்க சில வருஷங்களாவே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரேன். எனக்கு பொதுவாவே எழுதுறதுனா ரொம்ப பிடிக்கும். அதுவும் கனவுகள தினசரி எழுதுறது அப்படின்னு வந்தப்போ அது ரொம்ப சந்தோஷமாவே நான் செய்ய ஆரம்பிச்சேன். உண்மையிலேயே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம தொடங்குன இந்த ஒரு சின்ன பழக்கமானது என்னுடைய லைஃப்ல பல மிராக்கிள்ஸை ஏற்படுத்திருச்சுன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரியான மிராக்கிள்ஸ் உங்க லைஃப்லயும் நீங்க ஏற்படுத்திக்கலாம். அது எப்படிங்கிறத தான் நாம இன்னைக்கு டீடைல்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமா கேட்டுக்கோங்க. முடிஞ்சா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நோட்ஸ் எடுத்துறதோட நிறுத்திடாதீங்க. இந்த வீடியோ முடிஞ்ச உடனேயே உங்களுடைய கோல் புக்கை எழுத தொடங்கிருங்க. கோல்ஸ்ன்னு நம்ம லைஃப்ல செட் பண்ணா மட்டும் பத்தாதா? எதுக்காக அதை எழுதணும்? அதுவும் ஏன் தினசரி எழுதணும்? அப்படிங்கிற கேள்வி உங்கள நெறைய பேருக்கு இருக்கலாம். நாம கோல் ரைட்டிங் எப்படி பண்ணணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, கோல் ரைட்டிங் ஏன் செய்யணும்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி ஏன் அத செய்யணும்னு தெரிஞ்சுக்கிட்டா தான், அத நம்ம இன்னும் ஆர்வமா செய்வோம். நம்மளுடைய மைண்டும் தீர்மானமா அந்த விஷயத்துக்குள்ள இறங்கும். அதனால எதுக்காக இந்த கோல்ஸ டெய்லியும் எழுதணும் அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். இப்ப நீங்க ஒரு இருட்டான பாதையில நடக்க போறீங்கன்னா, முதல்ல என்ன பண்ணுவீங்க? உங்களுடைய போனை எடுத்து அதுல இருக்கிற டார்ச்ச ஆன் பண்ணி, அந்த வெளிச்சத்துல அந்த பாதையில நடக்க தொடங்குவீங்க. இல்லையா? இதே மாதிரி தான் ஒவ்வொரு நாள நம்ம தொடங்கும் போதும், அந்த நாள் எப்படி போக போகுது அப்படின்னு நம்மளுக்கு சுத்தமா தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சமயத்துல இந்த கோல் ரைட்டிங் டெக்னிக் அந்த நாள் மேல ஒரு வெளிச்சத்த பாய்ச்சும். அந்த வெளிச்சம் உங்களுக்கு ஒரு தெளிவ கொடுக்கும். நீங்க என்ன விதமா அந்த நாள கொண்டு போகணும், எந்த திசையில எடுத்துட்டு போகணும் அப்படின்னு தெரியறப்போ நீங்க இன்னும் கான்ஃபிடென்ட்டா அந்த நாள தொடங்குவீங்க. அடுத்தது உங்களுடைய கோல்ஸ் எல்லாம் எழுதுறப்போ நிறைய பேருக்கு அவங்களுடைய கோல்ஸ் இதுதான் அப்படின்னு சில ஐடியாஸ் வச்சிருப்பாங்க அப்படின்னாலும் அத பத்தி ஒரு தெளிவு அவங்க மைண்ட்ல இருக்காது. உங்களுடைய கோல்ஸ ஒவ்வொரு நாளும் எழுதும் போது புகைமூட்டமா இருக்கிற உங்களுடைய சில கனவுகள் கூட ரொம்ப தெளிவா உருவம் பெறுறத நீங்களே பார்க்க முடியும். அடுத்தது இது ஒரு கான்ஸ்டன்ட் ரிமைண்டரா உங்க மைண்ட்ல போய் உட்கார தொடங்கிரும். இன்னைக்கு நம்ம லைஃப்ல நம்ம எவ்வளவோ கோல்ஸ் வச்சிருக்கலாம். ஆனா அந்த கோல்ஸ நோக்கி போறதுக்கு நம்ம ரொம்பவே சிரமப்பட வேண்டியிருக்கு. ஏன்னா அவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு. நாம ஒவ்வொரு நாளையும் இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கு நடுவுல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நிறைய பேருக்கு அவங்க மைண்ட்ல நிறைய விஷயங்கள் சாதிக்கணும்னு இருந்தாலும் அதை ஏன் அவங்களால செய்ய முடியறது இல்லைன்னா அவங்களுடைய ஒவ்வொரு நாளையும் இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ல தொலைச்சிடுறாங்க. அதனால அவங்க போக்கஸ்டா எந்த ஒரு எஃபர்ட்டும் போடுறது கிடையாது. ஆனா அப்படி இல்லாம நீங்க தினசரி உங்களுடைய கோல்ஸை இந்த கோல் புக்ல எழுத தொடங்குறப்போ என்னவாகும்னா உங்களுடைய வாழ்க்கை சரியான திசையில தான் போகுதா, நாம நம்மளுடைய கோல்ஸை நோக்கி தான் முன்னேறிக்கிட்டு இருக்கோமா அப்படிங்கிற கேள்வி ஆட்டோமேட்டிக்கா உங்க மைண்ட்ல வர தொடங்கும். இது என்ன பண்ணும், கான்ஸ்டன்டா உங்களோட மைண்ட்ல உங்க கோல்ஸை பத்தி ஒரு ரிமைண்டரை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது உங்களை டிஸ்ட்ராக்ஷன்ல இருந்து விலக்கி உங்க கோல்ஸை நோக்கி ஸ்டெப்ஸ் எடுக்க வைக்கும். அடுத்தது டெய்லி நீங்க கோல்ஸ் எழுதுற ஹாபிட்டுக்குள்ள வர்றப்போ என்னவாகும்னா எப்பவும் கனவு கண்டுகிட்டு இருக்கிறவராவே மட்டும் உங்களை இருக்க விடாம அந்த கனவுகளை நோக்கி செயல்ல இறங்குறதுக்கும் இந்த பழக்கம் உங்களை தள்ளும். இப்போ நீங்க தினசரி ஒரு கோலை எழுதிக்கிட்டே வர்றீங்கனாலே உங்க மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா என்ன சிந்திக்கும்னா, ஓகே நீ இத கோல்ஸை எழுதிக்கிட்டு மட்டும்தான் இருக்க, இன்னும் இதை நோக்கி எந்த ஆக்ஷனும் எடுக்கல அப்படிங்கறதையும் கூடவே சொல்லிக்கிட்டே வரும். அப்படி சொல்லிக்கிட்டே வர்றப்போ உங்களுக்கே ஒரு கட்டத்துல எத்தனை நாள் தான் வெறுமனே எழுதிக்கிட்டே வர்றது, ஒரு நாளாவது இதை நோக்கி ஒரு ஆக்ஷன் எடுத்துடலாமே
செய்யலாமே அப்படின்னு ஒரு கட்டத்துல அதை நோக்கி ஆக்ஷன்லயும் இறங்கிருவீங்க. நானே இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன், எப்படி யூடியூப்ல சேனல் தொடங்கி வீடியோஸ் போடணும் அப்படிங்கிறது என்னுடைய கனவா இருந்தது. ஆனா அதை நோக்கி எந்த ஆக்ஷனும் எடுக்கல, தொடர்ந்து எழுதிட்டு மட்டும் இருந்தேன். ஆனா ஒரு கட்டத்துல அந்த ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு இந்த யூனிவர்ஸே என்ன தள்ளுச்சு அப்படிங்கறத பத்தி அந்த வீடியோல நான் தெளிவாவே போட்டிருந்தேன். அதே மாதிரியான மேஜிக் தான் உங்க லைஃப்லயும் நடக்கும். நீங்க தொடர்ந்து உங்க கனவுகளை எழுதுங்க. அந்த கனவுகளை நோக்கி ஆக்ஷன்ல உங்களை அறியாமலே நீங்க இறங்குவீங்க. நீங்க உங்களுடைய ஆசைகளை வெறும் கற்பனையா மட்டும் வச்சிட்டு இருக்கிறப்போ என்னன்னா, அது இப்ப வரைக்கும் ஒரு கற்பனையா மட்டும்தான் இருக்கும். அது இந்த பிசிக்கல் ரியாலிட்டி, நம்ம வாழ்ற இந்த உலகத்துல அதுக்கு எந்த ஒரு வடிவமும் கிடையாது. ஆனா நீங்க அதே ஆசைய, அதே கனவை எழுத்தா உங்களுடைய பேப்பர்ல பேனாவை வச்சு எழுதுறப்போ அதுக்கு நீங்க ஒரு பிசிக்கலான வடிவம் கொடுக்குறீங்க, எழுத்து வடிவம் கொடுக்குறீங்க. சோ முதல் முறையா அது இந்த உலகத்துல ஒரு வடிவமா மேனிஃபெஸ்ட் ஆகுது. இப்போ எழுத்தா வர்ற உங்களுடைய கனவு நாளைக்கு நிஜமாவே நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு உருவம் பெறவும் வாய்ப்பு அதிகமாகுது. உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு பெரிய ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற ஆசை இருக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு வீடு கட்டணும், அந்த பெரிய வீடா கட்டணும் அப்படிங்கிற மாதிரி உங்களோட கற்பனையில மட்டுமே நீங்க சிந்திச்சிட்டு இருக்கிற விஷயத்த, நான் என்னுடைய கனவு வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு நோட்டை எடுத்து எழுதுறப்போ அதே கனவானது இங்க எழுத்து வடிவம் பெறுது. இந்த எழுத்து வடிவத்துல இருந்து நாளைக்கு நிஜமாவே அது வீடா உருமாறும். அப்ப நீங்க உங்களுடைய ஆசைகளுக்கு ஒரு ஸ்தூல வடிவம் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா முதல்ல அதை எழுத தொடங்குங்க. நாம ஏன் நம்மளுடைய கோல்ஸை டெய்லி எழுதணும் அப்படிங்கிறதுக்கான ஸ்ட்ராங்கான ரீசன்ஸ் எல்லாம் இப்ப பார்த்துட்டோம். இந்நேரம் நீங்க உங்களுடைய கோல் புக்கை எடுத்து எழுதுறதுக்கு ரெடியா இருப்பீங்க. இப்போ அடுத்த கேள்விக்கு வரலாம், எப்படி எழுதுறது? இப்போ அந்த கேள்விக்கு பதில பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல்ல வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. அதனால உங்க லைஃப்லயும் பாசிட்டிவான மாற்றங்கள் வருது. ஆனா இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. நம்ம கோல் புக்ஸ்ல எப்படி தினசரி நம்ம கோல்ஸை எழுதுறது? இப்போ இதுக்குன்னு யாரும் பர்டிகுலர் ரூல் இப்படிதான் எழுதணும்னு சொல்லி வைக்கல. ஏன்னா இது எல்லாமே உங்களுடைய கோல்ஸ், நீங்க எழுத போறீங்க. இதுக்கு எந்த ரூல்ஸ் இல்லைன்னாலும் நான் என்னுடைய கோல் புக்ல எப்படி என்னுடைய கோல்ஸை எழுதுறேன் அப்படிங்கறத சொல்றேன். சோ இதுல இருந்து உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கலாம். முதல் விஷயம், இந்த கோல் ரைட்டிங்க்கு நீங்க முதல்ல தனியா ஒரு நோட் புக்கும் பென்னும் வாங்கி வச்சிருங்க. ஏன் தனியா ஒரு நோட் புக்கும் பென்னும்னா அப்பதான் இது ஒரு பிராக்டிஸா நம்மளுக்குள்ள மாறும். நீங்க பாட்டுக்கு கிடைக்கிற பேப்பர்ல எல்லாம் எழுதி பறக்க விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா அதே போலதான் இந்த பழக்கமும் சீக்கிரமா உங்கள்ட்ட இருந்து காணாம போயிடும். அதே சமயத்துல ஏன் இதுக்குன்னு தனியா பேனாவும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றேன்னா, ஒவ்வொரு முறை நோட் எடுக்கும் போதும் பேனாவை காணோமே அதை தேடுறதுல நீங்க இறங்குனீங்கன்னா அப்பவே ஒரு டிசப்பாயின்மெண்ட்ல இறங்கிருவீங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய கோல்ஸை நீங்க ஒரு நல்ல மைண்ட் செட்ல எழுத முடியாது. அதனால இதுக்குன்னு தனியா ஒரு நோட் புக், பென் வாங்கி வச்சிருங்க. அதை தனியா ஒரு இடத்துல வச்சிருங்க. என்னுடைய கோல் புக் இதுதான். இந்த மாதிரி ரொம்ப ஃபேன்சியா தான் இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. சாதாரண நோட் புக்கு கூட நீங்க உங்களுடைய கோல் புக்கை யூஸ் பண்ணிக்கலாம். நான் எல்லா டைமும் இந்த மாதிரியான ஒரு நோட்ல தான் எழுதுவேங்கிறது கிடையாது. இது தீர்ந்தோடனே அப்ப என்ன கிடைக்குதோ அந்த நோட் புக்கை எடுத்து நான் என்னுடைய கோல் புக்கா மாத்திக்கிருவேன். ஆனா இதுக்குன்னு ஸ்பெஷலா விலை உயர்ந்த பேனா, விலை உயர்ந்த நோட் புக்குன்னு வாங்கி எழுதுறவங்களும் இருக்கதான் செய்யறாங்க. பட் இது எல்லாமே உங்களுடைய கன்வீனியன்ஸ் அண்ட் கம்ஃபர்ட்டை பொறுத்தது தான். அடுத்தது எப்போ எழுதலாம் அப்படின்னா, காலையில எழுந்ததுமே கோல் புக்ல எழுதுறது ரொம்ப நல்லது. சில சமயம் நான் என்னால காலையில எழுத முடியலன்னா என்னுடைய காலை வேலைகள் எல்லாத்தையுமே முடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு 9 மணியை போல ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறமாவும் நான் எழுத தொடங்குறது உண்டு. உங்களுக்கு சப்போஸ் காலையில எனக்கு சுத்தமா டைமே கிடைக்காது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நைட் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த கோல் புக்ல கோல்ஸை எழுதுங்க. ஆனா நான் எதை ப்ரிஃபர் பண்ணுவேன்னா மார்னிங் எழுதுறது தான். ஏன்னா மார்னிங் நீங்க கோல் புக்ல எழுதிட்டீங்கன்னா அந்த நாளுடைய டோனை இந்த கோல் ரைட்டிங் செட் பண்ணிடும். அதுக்கப்புறமா அந்த நாள் உங்களுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும், உங்களுடைய கோல்ஸோட அலைண்டா இருக்கிற மாதிரியும் இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் மார்னிங் எழுத பாருங்க, இல்லைன்னா நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி. என்னுடைய கோல் புக்கை நான் எடுத்த உடனே முதல்ல நான் எழுதுற வாக்கியம்ங்கிறது ஐ லவ் மை செல்ஃப், அடுத்து ஐ அக்செப்ட் மை செல்ஃப் அப்படிங்கிறது தான். ஏன்னா எந்த ஒரு செயலுமே முதல்ல செல்ஃப் லவ்ல இருந்துதான் தொடங்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கொள்கை. அதனால முதல்ல இந்த 2 வாக்கியங்கள்ல இருந்துதான் நான் தொடங்குவேன். அதுக்கு அடுத்து நான் எழுதுற வாக்கியம்ங்கிறது தேங்க்யூ யூனிவர்ஸ். ஏன்னா இந்த யூனிவர்ஸ் நம்மளுக்கு கொடுக்க போற எல்லா விஷயங்களுக்கும் நன்றி சொல்லிட்டு என்னுடைய கோல்ஸ் எழுதுறது தான் என்னுடைய பழக்கம். அதனால தேங்க்யூ யூனிவர்ஸ்ங்கிற வாக்கியத்தை நான் எழுதிக்கிறேன். அடுத்ததா நான் அடுத்த 3 மாசத்துல இருந்து
இருந்து 5 வருஷம் வரைக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் என் வாழ்க்கையில அச்சீவ் பண்ணணும், இல்ல நடக்கணும், இல்ல நான் என்ன மாதிரி எல்லாம் மாறணும்னு நினைக்கிறேனோ, அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே என்னுடைய கோல் புக்ல ஒண்ணொண்ணா எழுத தொடங்குவேன். இங்க தான் நெறைய பேருக்கு ஒரு கிளாரிட்டி இருக்காது. எனக்கு கோல்ஸ் கிடையாது. என்னோட லைஃப்ல நான் என்ன பண்ண போறேன்? என்னவாக போறேன்? எந்த ஐடியாவுமே எனக்கு கிடையாது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, ஒரு சில நிமிடங்கள் எடுத்துக்கிட்டு யோசிச்சு பாருங்க. உங்களுடைய கரண்ட் லைஃப் உங்களுக்கு திருப்திகரமா இல்லன்னா, உண்மையிலேயே உங்களோட லைஃப் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? அதுதான் உங்களுடைய கோல். அதுதான் உங்களுடைய ட்ரீம். நீங்க உங்களுடைய லைஃப்ப எப்படி வாழணும்னு நினைக்கிறீங்க? அது எல்லாம் தான் உங்களுடைய கோல்ஸா இருக்க போது. அது எல்லாத்தையும் வரிசையா நீங்க அந்த நோட்ல எழுத தொடங்கிரலாம். நான் என்ன பண்ணுவேன்னா, என்னுடைய கோல் புக்ல இந்த 2 பக்கங்களும் என்னுடைய கோல்ஸால நிரப்புவேன். அதாவது கிட்டத்தட்ட 20 கோல்ஸ் வரும். இங்க 10 கோல்ஸ், இங்க 10 கோல்ஸ்ன்னு 20 கோல்ஸ் வரும். எல்லாரும் 20 கோல்ஸா அப்படின்னு மலைக்க வேணாம். எழுத ஆரம்பிச்சீங்கன்னா, உண்மையிலேயே இந்த 20 கோல்ஸையும் தாண்டி உங்களால நெறைய விஷயங்கள ஐடென்டிஃபை பண்ண முடியும். அடுத்து நம்ம கோல்ஸ் எழுதுறப்போ முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கோல்ஸ்ன்றது எப்பயுமே ஏதாவது ஒரு விஷயம் சம்பந்தப்பட்டதா மட்டும் இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு சில பேருக்கு அவங்களுடைய கெரியர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். அப்ப அவங்களுடைய கோல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த கரியர் ஓரியன்டடா மட்டும் தான் இருக்கும். ஆனா அப்படி எழுதாதீங்க. உங்களுடைய லைஃப்ப ஹோலிஸ்டிக்கா பாருங்க. உங்களுடைய கரியர் சம்பந்தமும் கோல்ஸ் வச்சுக்கோங்க. ஹெல்த் சம்பந்தமா, ரிலேஷன்ஷிப், வெல்த் இப்படி எல்லா ஏரியா சம்பந்தமான கோல்ஸையும் சேர்த்து நீங்க அமைக்கிறப்ப தான் என்னன்னா, உங்களுடைய லைஃப்பும் ஒரு முழுமை அடைஞ்சதா இருக்கும். அப்படி இல்லாம வெறுமனே ரிலேஷன்ஷிப்ப மட்டும் ஃபோக்கஸ் பண்றீங்க, இல்ல ஹெல்த்த மட்டும் ஃபோக்கஸ் பண்றீங்கன்னா, உங்களுடைய மற்ற ஏரியாஸ் ஆஃப் லைஃப் சஃபர் ஆயிடும். சோ உங்களுடைய வாழ்க்கையுடைய மொத்த குவாலிட்டி அப்படிங்கிறது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அதனால இந்த தவற நீங்க செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா, இப்பவே அத மாத்திக்கோங்க. கோல்ஸ ஒரு ஏரியாவுக்கு மட்டும் செட் பண்ணாதீங்க. உங்க வாழ்க்கையில இருக்கிற அத்தனை ஏரியாஸ் அதாவது கெரியர், ஹெல்த், ரிலேஷன்ஷிப், வெல்த் அதுக்கப்புறமா உங்களுடைய செல்ஃப் உங்களுக்கு நீங்க என்னவா மாறணும் அப்படிங்கிறதையும் சேர்த்து உங்களுடைய கோல்ஸ அமைச்சுக்கோங்க. அடுத்தது கோல்ஸ் எழுதுறப்போ நிறைய பேர் மைண்ட்ல என்ன மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்னா, அந்த கோல்ஸ் எல்லாமே ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கணும், பிராக்டிகலா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு எழுதுவாங்க. ஆனா அப்படி எந்த அவசியமும் கிடையாது. உங்களுடைய கோல்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு அன்ரியலிஸ்டிக்கா தோணலாம், இம்பாசிபிளா தோணலாம். ஆனா ஒருவேளை வருங்காலத்துல அது எல்லாமே பாசிபிளா இருக்கும். சோ உங்க மைண்ட் என்ன கோல்ஸ் சொல்லுதோ, என்ன விஷயங்கள அது ட்ரீம் பண்ணுதோ, அத அப்படியே அந்த நோட்ல எழுதுங்க. உங்களுடைய லிமிட்டேஷன்ஸ, உங்களுடைய எல்லைகள உங்களுடைய கோல்ஸ்க்கு வகுக்காதீங்க. உங்களோட மைண்ட் போற திசையில போங்க. எவ்வளவு பெரிய வைல்டஸ்ட் ட்ரீம உங்களுடைய மைண்ட் கொண்டு வந்து கொடுத்தாலும் அத பயப்படாம அந்த நோட்ல எழுத தொடங்குங்க. சீக்கிரமாவே நீங்க இம்பாசிபிள்னு நினைச்ச பல விஷயங்கள் உங்க லைஃபோட ரியாலிட்டியா மாறுறத நீங்களே பார்க்கலாம். அடுத்தது நிறைய பேருக்கு வர ஒரு சந்தேகம், நம்மளுடைய கோல்ஸ் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருக்கணுமா அப்படிங்கிறது. இப்ப நான் என்னுடைய சில கோல்ஸ ஸ்பெசிஃபிக்கா எழுதுறது உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இன்கம் பேஸ்ட் கோல்ஸ். என்ன மாதிரியான ஒரு இன்கம் எனக்கு வரணும்னு நான் நினைக்கிறேனோ அது எல்லாத்துக்குமே நான் ஒரு நம்பர் கொடுக்கறது உண்டு. சில சமயம் இந்த ஒரு டைம் பீரியடுக்குள்ள இது எனக்கு நடக்கணும், கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி டைம் பீரியடும் நான் ஆட் பண்றது உண்டு. ஆனா நிறைய கோல்ஸுக்கு நான் அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா எந்த ஒரு நம்பரோ எந்த ஒரு டைமோ நான் கொடுக்கறது கிடையாது. ஏன்னா எனக்குள்ள இருக்கிற ஒரு நம்பிக்கை என்னன்னா, இந்த யூனிவர்ஸ் பல சமயங்கள்ல நாம எதிர்பார்க்கிறத விடவும் பெட்டரா பல விஷயங்களை அமைச்சு கொடுக்கும். அதனால நான் நிறைய விஷயங்களை ரொம்ப ஜென்ரலா தான் எழுதுவேன். நான் ஸ்பெசிஃபிக்கா எழுதின சில கோல்ஸ் கூட நான் ஸ்பெசிஃபை பண்ண அந்த விதத்துல அமையலனாலுமே நான் கவலைப்படுறது கிடையாது. ஏன்னா நான் எப்பவுமே இந்த யூனிவர்ஸ் உடைய டைமிங்கையும் இந்த யூனிவர்ஸ் உடைய பவரையும் ரொம்பவே ட்ரஸ்ட் பண்ற ஒரு ஆள். அதனால உங்களுடைய கோல்ஸ் எப்படி இருக்கணும், ஸ்பெசிஃபிக்கா இருக்கணுமா இல்ல ஜென்ரலா இருக்கணுமா அப்படிங்கறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. நான் என்னுடைய கோல்ஸ் எழுதுறப்போ நான் சாதிக்க நினைக்கிற விஷயங்களை மட்டும் நான் அதுல எழுதுறது கிடையாது. சம்டைம்ஸ் என்னுடைய பர்சனாலிட்டியில நான் எதிர்பார்க்கிற சில மாற்றங்கள் இருக்கும் இல்லையா, அதையுமே ஒரு அஃபர்மேஷனா அதுல எழுதுவேன். உதாரணத்துக்கு டைம் நான் சரியா மேனேஜ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கும். அதனால எனக்கு நானே எழுதுகிற ஒரு விஷயம், நான் என்னுடைய டைமை எக்ஸலண்டா மேனேஜ் பண்றேன். அதே போல என்னுடைய லைஃப்ல நான் ஆசைப்படுற எல்லா விஷயங்களையும் செய்யறதுக்கு எனக்கு போதுமான அளவுக்கு நேரம் இருக்கு அப்படிங்கிற இந்த அஃபர்மேஷனையும் நான்
எழுதிக்கிருவேன். இதே மாதிரி தான் இப்போ உதாரணத்துக்கு இந்த யூடியூப் வீடியோஸ் எடுக்கிறத பத்தியும் சொல்லலாம். இப்ப நான் பண்ற ஒவ்வொரு வீடியோஸுமே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையுமே பல பேருடைய வாழ்க்கைய பாசிட்டிவா இம்பாக்ட் பண்ணுது. அப்படிங்கிற மாதிரியான அஃபர்மேஷன்ஸையும் நான் என்னுடைய கோல் புக்ல சேர்த்தே எழுதுவேன். நீங்களும் அதே போல உங்க லைஃப்ல உங்களுடைய பெர்சனாலிட்டில நீங்க என்னென்ன மாற்றங்கள் பார்க்கணும்னு விரும்புறீங்களோ, அதையும் சேர்த்தே இந்த கோல்ஸோட எழுதிக்கலாம். அடுத்தது உங்களுடைய கோல்ஸ எழுதுறப்போ எப்பவுமே நீங்க அந்த கோல்ஸ அச்சீவ் பண்ணிட்டு தான் எழுதுங்க. அதாவது ஒண்ணு பாஸ்ட் டென்ஸ்ல எழுதுங்க. இல்லன்னா இப்ப நடந்துட்டு இருக்கிறதா பிரசன்ட் டென்ஸ்ல எழுதுங்க. இப்ப நீங்க ஒரு பர்ட்டிகுலர் அமௌண்ட்ட உங்களுடைய சேலரியா வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, அந்த அமௌண்ட்ட இப்ப நீங்க வாங்கிட்டு இருக்கிறதா எழுதுங்க. நான் ஒவ்வொரு மாதமும் ரூ. 50,000 எனது சம்பளமாக மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு எழுதுங்க. இப்ப நீங்க மாசம் மாசம் அத வாங்கிக்கிட்டு இருக்கீங்க. அப்ப இது பிரசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ். இப்ப சில பேருடைய கனவுகள் பாத்தீங்கன்னா, இப்போ யாராவது யூடியூப் சேனல் தொடங்கலாம். அவங்களுக்கு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும் அப்படிங்கிறது ஒரு கோலா இருக்கலாம். அப்ப அவங்க இந்த மாதிரி எழுதலாம். என்னுடைய சேனலுக்கு 1 மில்லியன் பேர் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க அப்படின்னு அத பாஸ்ட் டென்ஸ்ல எழுதலாம். இந்த மாதிரி நீங்க உங்களுடைய கோல்ஸ ஒண்ணு பாஸ்ட் டென்ஸ்லயோ இல்ல பிரசன்ட் டென்ஸ்லயோ எழுதுங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். அது என்னன்னா ஃபியூச்சர் டென்ஸ்ல எழுதுறதும் அதே போல எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி எழுதுறதும். ஐ வில் earn 50,000 rupees every month அப்படிங்கிறது ஃபியூச்சர் டென்ஸ். அதாவது ரூ. 50,000 சம்பளம் நான் வருங்காலத்தில் வாங்குவேன் அப்படிங்கிறது. கோல்ஸ் எழுதுறப்போ இனிமே எனக்கு வேணும், இனிமே இது நடக்கணும், இந்த விஷயங்கள்லாம் வேணும், இந்த மாதிரி சொல்றத அவாய்ட் பண்ணிடுங்க. அது ஆல்ரெடி எனக்கு கிடைச்சிருச்சு, நான் அதை அனுபவிச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிற டோன்லயே உங்களுடைய கோல்ஸை எழுதிக்கோங்க. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், உங்களுடைய ஒவ்வொரு கோல் கூடயும் உங்களுடைய எமோஷன்ஸையும் சேர்த்துக்கிறது. இப்ப இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ரூ. 50,000 சம்பளம் நான் மாதம் மாதம் வாங்குறேன்றப்போ உங்களுக்குள்ள என்ன உணர்வுகள் வரும், அந்த உணர்வையும் சேர்த்தே அந்த கோல்ஸோட எழுதிக்கோங்க. இப்ப நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன், நான் என்னுடைய கனவு வேலையை பார்த்துட்டு இருக்கேன், அதுல இருந்து மாதம் மாதம் ரூ. 50,000 சம்பளம் எனக்கு வந்துகிட்டு இருக்கு. அப்படி நீங்க எழுதுறப்போ உங்களுடைய கோல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லா மாற தொடங்கிரும். அதனால கோல்ஸோட சேர்த்து உங்களுடைய எமோஷன்ஸையும் எழுதுங்க. அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நான் கடைபிடிக்கிறது என்னன்னா, டெய்லி நான் 20 கோல்ஸ் எழுதுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட் இந்த 20 கோல்ஸுமே ஒரே கோல்ஸா இருக்கிறது கிடையாது. நான் என்னுடைய ஒவ்வொரு நாள்லயும் நான் கோல்ஸ் எழுதுறப்போ முந்தின நாள் என்ன எழுதுனேன் அப்படின்னு திரும்பி பார்த்து எழுதுறது கிடையாது. அந்த நாள் என்னுடைய டாப் ஆஃப் த மைண்ட்ல என்ன கோல்ஸ் வருதோ அந்த கோல்ஸை தான் நான் தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருப்பேன். இந்த மாதிரி நான் எழுதுறப்போ சில சமயம் சில கோல்ஸை நான் அச்சீவ் பண்ணது கிடையாது. பட் அந்த கோல்ஸ் என்னுடைய மைண்ட்ல இருந்தும் வெளியே போயிருக்கும். எந்த கோல்ஸ் எல்லாம் எனக்கு கண்டிப்பா அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு எப்பவுமே எனக்கு என்னுடைய மைண்ட்ல இருந்து அரிச்சுக்கிட்டே இருக்கோ அந்த கோல்ஸ் தான் நான் எடுத்து எழுதிக்கிட்டே வருவேன். நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்க. ஒவ்வொரு நாள் கோல்ல எழுதுறப்பையும் முந்தின நாள் கோலை திருப்பி பார்க்காதீங்க. உங்களோட மைண்ட்ல ஃப்ரெஷ்ஷா திங்க் பண்ணுங்க. என்னுடைய வாழ்க்கையில நான் என்னென்ன விஷயங்களை அச்சீவ் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னு மட்டும் ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டு தொடர்ந்து எழுதுங்க. ஏன்னா இது என்ன பண்ணும்னா, சில சமயம் நம்ம தேவையில்லாத சில விஷயங்களையும் நம்மளுடைய கோல்ஸை ஏற்படுத்தி வச்சிருப்போம். அந்த தேவையில்லாத விஷயங்களை சீக்கிரமாவே நம்ம மைண்டே நம்ம கிட்ட இருந்து வெளியேற்றிரும். அதுக்கு இந்த ஒரு விஷயம் ஹெல்ப் பண்ணும்னு நினைக்கிறேன். அடுத்ததா நான் பண்ற ஒரு விஷயம், நான் என்னுடைய கோல்ஸோட அட்டாச் ஆகுறது கிடையாது. இது சம்பந்தமா என்னோட வீடியோஸ்லயும் நிறைய சொல்லியிருப்பேன். உங்களுடைய கனவுகள் கூட எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் வச்சுக்காதீங்க அப்படிங்கிறது. அதே விஷயத்தை தான் நான் என்னுடைய கோல்ஸ் விஷயத்திலையும் கடைபிடிப்பேன். நான் நிறைய கோல்ஸ் எழுதிக்கிட்டு இருந்தாலும் சில கோல்ஸை வருஷக்கணக்கா எழுதிட்டு இருக்கேன். அந்த கோல்ஸ் எல்லாம் இன்னும் நிறைவேறல. ஆனா ஒவ்வொரு வாட்டி எழுதுறப்பையும் ஐயோ இன்னும் நிறைவேறலையேன்னு நான் அதை நினைச்சு பார்த்ததே கிடையாது. உதாரணத்துக்கு தொடர்ந்து நான் எழுதுற ஒரு கோல் என்னன்னா, ஒரு புத்தகம் எழுதணும். அந்த புத்தகம் நிறைய பேர் வாழ்க்கையில பாசிட்டிவான மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற இந்த ஒரு கோலை தொடர்ந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா எழுதிட்டே தான் வந்துட்டு இருக்கேன். ஆனா இன்ன வரைக்கும் இந்த புத்தகம் எழுதுறது சம்பந்தமா நான் எந்த முயற்சியும் செய்யல. அதுக்கான எந்த ஒரு வாய்ப்பும் எனக்கும் வரல. பட் இதை நினைச்சு நான் இந்த டைம்லயும் நான் ஃப்ரஸ்ட்ரேட் ஆனதே கிடையாது. ஒவ்வொரு முறை அந்த கோலை எழுதுறப்பையும் என் மைண்ட்ல உண்மையிலேயே அந்த புத்தகம் எழுதி அந்த புத்தகம் பல பேர் கையிலையும் போய் சேர்ந்து நிறைய பேர் அந்த புத்தகம் படிக்கிறதையும் நான் கற்பனை பண்ணிக்கிட்டே தான் எழுதுவேன். அது எனக்கு கூடுதல் மகிழ்ச்சியை தான் கொடுக்குமே தவிர இன்ன வரைக்கும் இந்த கோல் நிறைவேறவே இல்லையே, வெறுமனே எழுதிட்டு மட்டும் இருக்குமே நான் அதை நினைச்சு ஃப்ரஸ்ட்ரேட் ஆனதே கிடையாது. பிகாஸ் எனக்கு தெரியும் ஏதோ ஒரு நாள் கண்டிப்பா அந்த புத்தகத்தை எழுதிருவேன். அந்த புத்தகம் நான் நினைச்சபடியே நிறைய பேர் வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறதும் அதே தான் நான் உங்களுக்கும் அட்வைஸ் பண்ணுவேன். நீங்க என்னதான் உங்களுடைய கோல்ஸை எழுதினாலும் அந்த கோல்ஸ் நிறைவேறிடுச்சா, ஏன் இன்னும் நிறைவேறல, எத்தனை வருஷமா எழுதிட்டு இருக்கோம் இன்னும் ஏன் நிறைவேறல அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. அந்த விஷயங்கள் ஏற்கனவே நிறைவேறிடுச்சுன்ற நினைப்பிலேயே எழுதுங்க. உங்களுக்கு அந்த
கோல்ஸோட எந்த அட்டாச்மென்ட்டும் தேவையில்ல. அடுத்த பாயிண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நான் சொல்லிட்டு இருக்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு புடிச்சிருந்தது, உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நெனச்சீங்கன்னா, ஒரு செகண்ட் இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு, இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துட்டு கன்டின்யூ பண்ணுங்க. அடுத்த விஷயம், நீங்க தொடர்ச்சியா எழுதிட்டு இருக்கிறப்போ, எந்த ஒரு நாளுமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா, எந்த ஒரு பழக்கமும் நம்ம தினசரி தொடர்ந்து செய்ய தான் அதனுடைய பவர் அப்படிங்கிறது கூடிக்கிட்டே வரும். நீங்க அத அப்பப்ப பண்ணுவீங்க, அப்பப்ப விட்டுருவீங்கன்னு சொன்னா, அந்த ஒரு ஹேபிட்டுக்கு எந்த ஒரு மொமெண்டமும் கிரியேட் ஆயிருக்காது. சோ, அது உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய இம்பாக்ட்ட உருவாக்கி இருக்காது. இப்ப என்னுடைய லைஃப்லயே திடீர்னு எனக்குள்ள பல குழப்பங்கள் வருது. எந்த டைரக்ஷன்ல போறோம்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஒரு செகண்ட் நான் யோசிச்சு பார்த்தேன்னா தெரியும். லாஸ்ட் ஃபியூ டேஸா நான் இந்த கோல் ரைட்டிங்க ஏதோ ஒரு காரணத்தினால விட்டிருந்திருப்பேன். அந்த விஷயம் தெரிஞ்ச உடனேயே என்னுடைய கோல் புக் எடுத்து நான் எழுத ஆரம்பிப்பேன். எழுத ஆரம்பிச்ச உடனே என்னோட லைஃப்ல மற்ற விஷயங்களும் சீரா போறத நானே கண்கூடா பார்த்திருக்கேன். அதனால சொல்றேன், எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் குடுக்காதீங்க. இந்த பழக்கத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா, என்னவானாலும் சரி, தினசரி உங்களுடைய கோல்ஸ எழுதி முடிச்சிருங்க. அடுத்தது, நம்ம எழுதுறது எந்த இங்க் பேனால எழுதலாம்? இல்ல எப்படி எழுதலாம்? பால் பாயிண்ட் பென்னா? இங்க் பேனாவா? இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் இடம் குடுக்காதீங்க. ஏன்னா, நீங்க எழுதுறது தான் அங்க முக்கியம். அந்த எழுத்தின் கூட இந்த தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாத ரிச்சுவல்ஸ அட்டாச் பண்ணிக்கிறாதீங்க. ஒருவேள கருப்பு பேனால எழுதுனா என்னுடைய கோல்ஸ் நிறைவேறாதா? அந்த மாதிரியான எண்ணங்களுக்கெல்லாம் இடம் குடுக்காதீங்க. இந்த பழக்கத்த பொறுத்தவரைக்கும் செயல் தான் முக்கியமே தவிர, நீங்க அத என்ன விதமா செய்றீங்க? எந்த பேனால செய்றீங்க? எந்த நோட்ல எழுதுறீங்க? அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. சோ, எழுதுறத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. வேற எந்த ஒரு நம்பிக்கைகளையும் இந்த பிராக்டிஸ் கூட அட்டாச் பண்ணிக்காதீங்க. நீங்க உங்களுடைய கோல் புக்ல எந்த கோல ஃபர்ஸ்ட் எழுத போறீங்க? எனக்கு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சவங்க கூடயும் இத ஷேர் பண்ணுங்க. பாசிட்டிவ் வைப்ஸ ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இன்னும் ஒரு பவர்ஃபுல்லான வீடியோல நான் உங்கள சந்திக்கிறேன். மிக்க நன்றி.